ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முஸ்லீம்ஸ் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுத்திரியான் ரெசிபி தான். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக நான் அரிசி மாவு ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நிறைய போட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் பிசு பிசுப்பாயிடும். ஷேப் பார்த்தீங்கன்னா வரவே வராது. அதனால லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில். அப்புறம் மாவு ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு பால் ஷேப்க்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ற மாதிரியே பால் மாதிரி ரவுண்டா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா எட்ஜஸ் ஷார்ப் ஆகுற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணதுமே நம்ம ஒரு விரலால இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் பாத்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகும். இதே மாதிரி எல்லா அரிசி மாவுலையும் இதே ஷேப்க்கு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் கிரேவி குக் பண்றதுக்கு முன்னாடியே இது செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே மாதிரி ஷேப்ல பண்ணதால டோட்டலா எனக்கு 3 பிளேட்ஸ் ஃபுல்லாவே சுத்திரியான் கிடைச்சது. இப்போ நான் இதை சைடில் எடுத்து வச்சுட்டு சுத்திரியானுக்கு தேவையான கிரேவி தான் இப்போ ரெடி பண்ண போறேன். கிரேவி செய்யறதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே லவங்கு பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 லார்ஜ் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்ததுமே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புதினா தக்காளி பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுமே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னைக்கு சுற்றியால நான் சிக்கன் போட்டு தான் செய்ய போகிறேன். மட்டன் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 200 கிராம்ஸ் சிக்கன் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்ச சுட்டிரியான் ஷேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டியாயிரும். அதனால ஒன்று ஒன்றா தான் போடணும். நான் போடுற மாதிரியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க தூரமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றியான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. சுற்றியான் போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மூடி வச்சிருங்க. 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம இதை போட்டதுமே மிக்ஸ் பண்ணோன்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் சொல்கிறேன் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த சுற்றியான் குக் ஆகிற 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அரிசி மாவில் தண்ணி போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து 20 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக் பண்ண சுற்றியாவை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.